தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பினை இந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். தேமுதிக அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு மூன்றாவது கட்சி, பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நோக்கி போனாங்க. 10 விழுக்காடு வாக்கு வங்கி வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் தொடர்ந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முடிவுகள், பல்வேறு காரணிகள் காரணமாக அவங்களுடைய அந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்தது. இப்போ 2024 என்ன செய்ய போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் 2024 தேமுதிகவினுடைய களம்? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நல குறைவு என்பதே அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு, அதன் வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவு, அதற்கு ஏற்பட்ட தேக்க நிலைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் பார்க்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் மிக விரைவில் பூரண நலம் அடைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அவருடைய நண்பராக நான் அதற்காக பிரார்த்திக்கிறேன். ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு ஓரளவு பெண்கள் கூட்டம் வருகிறது என்றாலும் கூட திரு விஜயகாந்த் இடத்தை அவரால் நிரப்ப முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது முதல். இரண்டாவது, தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு அல்லது ஒரு தொய்வு, குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் பல அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஏதாவது ஒரு பிரதான கட்சி கூட்டணியில் இடம்பெற்றாக வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் அந்த கட்சி எந்த நிலையிலும் ஒரு மாற்று அணியில் அந்த கட்சி எதிர்கொள்ளுமா, அதன் பிறகு அந்த கட்சியை காப்பாற்றி தொடர்ந்து உயிரோட்டத்துடன் கொண்டு செல்ல முடியுமா என்பதற்கு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே அந்த கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது, அந்த அணியில் அந்த கட்சிக்கு என்ன இடம் கிடைக்க போகிறது, அதன் மூலம் ஏதாவது 1-2 தொகுதிகளில் அந்த கட்சியால் வெற்றி பெற முடியுமா, இவற்றையெல்லாம் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இப்போது இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பின்னடைவு அந்த கட்சியை உயிரோட்டத்துடன் வைக்க வேண்டிய பொறுப்பில் திருமதி பிரேமலதாவின் தோளின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சி கூட்டணியில் என்ன சாதகமான பலனை பெறப்போகிறது என்பதை பொறுத்துதான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த இயக்கத்தை வலிமையாக நடத்த முடியுமா என்ற கேள்விக்கான விடையாக இருக்கிறது. நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.